வணக்கம். எக்ஸாம் வருதுன்னு தெரிஞ்சாலே முதல்ல வர்றது பயம் இல்ல, ஒரு விதமான குழப்பம் தான். கரெக்டா? படிக்க வேண்டிய புத்தகங்கள் மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கும், ஆனா கடிகாரம் பாட்டுக்கு வேகமா ஓடிட்டே இருக்கும். இந்த நெஞ்சு படபடப்பு, பிரஷர், இது உங்களுக்கு மட்டும் நடக்கிற விஷயம் கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் நடக்கிற ஒரு சாதாரண உளவியல் போராட்டம் தான் இது. இந்த முடுக்கும் நிலைக்கான தீர்வை ஆதாரங்களோட ஒரு தெளிவான ஆழமான அலசலா இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்குள்ள போலாம். டெய்லி காலையில படிக்க உட்கார்ந்த உடனே நம்ம மைண்ட்ல வர்ற கேள்வி, இன்னைக்கு என்ன பாடத்தை முதல்ல ஆரம்பிக்கிறது? மேக்ஸ் படிக்கலாமா இல்ல சயின்ஸ் படிக்கலாமா? சரி, சயின்ஸே படிப்போன்னு முடிவு பண்ணாலும் அதுல எந்த சாப்டரை எடுக்கிறது? இந்த சின்ன முடிவு எடுக்கிறதுலே நம்ம பொன்னான நேரத்துல பாதி காலி ஆயிடும். சைக்காலஜில இதை டிசிஷன் ஃபெட்டிக், அதாவது முடிவெடுப்பதில் ஏற்படும் சோர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மூளைக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி தான் இருக்கு. காலையில எடுத்த உடனே எதை படிக்கிறதுன்னு குழம்பி தவிக்கும் போதே அந்த எனர்ஜில முக்காவாசி வீணாயிடுது. அதனாலதான் புக்கை தொடறதுக்கு முன்னாடியே நம்ம பயங்கரமா டயர்ட் ஆயிடுறோம். நம்ம எனர்ஜி இப்படி வேஸ்ட் ஆகிறத நம்ம முதல்ல தடுத்து நிறுத்தியே ஆகணும். ஒரு போர்க்களத்துல ஜெயிக்கணும்னா எப்படி ஒரு தெளிவான வியூகம், அதாவது ஒரு பேட்டில் பிளான் தேவையோ அதே மாதிரி தாங்க எக்ஸாமும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ராணுவ தளபதி எந்த பிளானும் இல்லாம கண்ணை மூடிட்டு போர்ல குதிப்பாரா? மாட்டார் இல்லையா? தங்கிட்டு இருக்கிற படைகள் எவ்வளவு, எதிரியோட பலம் என்ன, போர்க்களத்தோட நிலைமை என்னன்னு துல்லியமா கணிச்சு தான் களத்துல இறங்குவார். உங்க எக்ஸாமும் அதே மாதிரி ஒரு போர்க்களம் தான். இங்க உங்க சிலபஸ் தான் போர்க்களம், மீதி இருக்கிற நாட்கள் தான் உங்களுக்கான படைகள். ஒரு சரியான டைம் டேபிள் இல்லாம எக்ஸாமை ஃபேஸ் பண்றது எந்த பிளானும் இல்லாம ஆயுதத்தை மட்டும் தூக்கிட்டு எதிரி முன்னாடியே நிக்கிற மாதிரி. எக்ஸாம்ல ஜெயிக்க ஒரு பக்காவான டைம் டேபிள் இவ்ளோ முக்கியம்னு இதுல இருந்து நமக்கு புரியுது இல்லையா? சரி, டைம் டேபிள் போடலான்னு முடிவு பண்ணிட்டோம். இங்க தான் நாம பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு இருக்கு. அது என்ன தெரியுமா? ஒரே ராத்திரியில நம்ம பெரிய ஜீனியஸ் ஆகிடணும்னு நினைச்சு ஒரு பயங்கரமான பிராக்டிக்கலா சாத்தியமே இல்லாத ஒரு டைம் டேபிளை உருவாக்குறது. இத மோட்டிவேஷன் ட்ராப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு வேகத்துல இனிமே டெய்லி 14 மணி நேரம் படிப்பேன், ரெஸ்டே எடுக்க மாட்டேன்னு ஒரு பிளான் போடுவோம். முத நாள் எப்படியோ பல்ல கடிச்சிட்டு படிச்சிடுவோம். ஆனா ரெண்டாவது நாளே அந்த பிளான் புஷ்ன்னு ஆகிடும். உடனே அச்சச்சோ, ஒரு டைம் டேபிள கூட நம்மளால ஃபாலோ பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி வரும். ஒரே நாள்ல எல்லாத்தையும் படிச்சிடணுங்கிற ஆர்வத்துல நம்மளாலேயே முடியாத ஒரு வலையில நாமே போய் மாட்டிக்கிறோம். இதுதான் மிகப்பெரிய பொறி. சோ இந்த வலையில விழாம இருக்க பிராக்டிக்கலா சாத்தியமான ஒரு போர் திட்டத்தை எப்படி உருவாக்குறது? இதுக்கு ஒரு 3 சிம்பிளான ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1, உங்க கையில இன்னும் சரியா எத்தனை நாட்கள் இருக்கு, மொத்தம் எத்தனை பாடங்கள், எத்தனை சாப்டர்ஸ் படிக்கணும்னு ஒரு துல்லியமான லிஸ்ட் போடுங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா பஃபர் டேஸ், அதாவது உதிரி நாட்களை ஒதுக்குறது. நாம மனிதர்கள் தானங்க, திடீர்னு உடம்பு சரியில்லாம போகலாம், இல்ல ஏதாவது எமர்ஜென்சி வேலை வரலாம். அதுக்காக சில நாட்களை கழிச்சிட்டு கணக்கு போடுங்க. ஸ்டெப் 2, கஷ்டமான பாடங்களுக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸ்டெப் 3, காலையிலயும் மதியமும் ஒரே பாடத்தை படிக்காம சப்ஜெக்ட்ஸை மாத்தி மாத்தி படிங்க. இந்த 3 விஷயத்தை சரியா பண்ணாலே உங்களுக்கான அந்த ரியலிஸ்டிக் பேட்டில் பிளான் பாதி ரெடி. இப்போ இந்த 2வது ஸ்டெப்பை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆகுதோ அதுக்கு அதிகபட்ச நேரத்தை ஒதுக்குங்க. ப்ரொடக்டிவிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் இதை ஈட் த ஃப்ராக், அதாவது தவளையை சாப்பிடுவது அப்படிங்கிற ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் மூலியமா விளக்குவாங்க. என்னடா தவளையான்னு பாக்குறீங்களா? அதாவது அன்னைக்கு நாளோட மிக கடினமான வேலையை உங்க எனர்ஜி லெவல் பீக்ல இருக்கிற காலை நேரத்திலேயே முடிச்சிடணும். கஷ்டமான பாடத்தை மதியத்துக்கு தள்ளி போடும்போது என்னாகும்? ஐயையோ, அந்த கஷ்டமான பாடம் இன்னும் பாக்கி இருக்கே அப்படிங்கிற ஒரு உள்ளுரை பயம் நாள் பூரா உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். இது உங்க ஃபோக்கஸை மொத்தமா கெடுத்துரும். அதனால உங்க பலவீனமான பகுதிகளை முதல்ல முடிச்சிட்டா மீதி நாள எவ்வித டென்ஷனும் இல்லாம ரொம்ப ரிலாக்ஸ்டா நீங்க கடந்து போலாம். சரி, அடுத்ததா மூளையை எப்படி டயர்ட் ஆகாம சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுன்னு பார்ப்போம். காலையில ஒரு பாடம், மதியம் முற்றிலும் வேற ஒரு பாடம்னு மாத்தி மாத்தி படிக்க சொல்றதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான சயின்ஸ் இருக்கு. இத காக்னிட்டிவ் ஓவர்லோட் இல்லனா அறிவாற்றல் சுமைன்னு சொல்லுவாங்க. ஒரே நாள்ல ஒரே பாடத்தை மட்டும் தொடர்ந்து 10 மணி நேரம் படிச்சா உங்க மூளை ரொம்ப சீக்கிரமா சோர்வடைஞ்சிடும். நம்ம மூளையோட ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு வேலைக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு, நீங்க மேக்ஸ் படிக்கும்போது மூளையோட லாஜிக்கல் பகுதி வேலை செய்யும். அதே ஹிஸ்டரி படிக்கும்போது தகவல்களை கதையா ஸ்டோர் பண்ற பகுதி வேலை செய்யும். காலையில மேக்ஸ், மதியம் ஹிஸ்டரின்னு மாத்தி படிக்கும்போது மூளையோட ஒரு பகுதிக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு இன்னொரு பகுதியை ஆக்டிவேட் பண்றீங்க. இது சோர்வை தடுத்து உங்களை தொடர்ந்து ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கும். இங்க நீங்க ரொம்ப கவனமா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு உங்களோட ஓய்வும் முக்கியம். நல்ல தூக்கம், சரியான சாப்பாடு, அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடுறது, இதெல்லாம் டைம் வேஸ்ட் நீங்க நினைச்சா அது ரொம்ப பெரிய தப்பு. கண்டிப்பா இதெல்லாம் ஒருபோதும் தியாகம் செய்யவே கூடாத பிரேக்ஸ். உங்க போர் திட்டத்துல இதுக்கும் துல்லியமா நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கணும். குறிப்பா தூக்கம். நீங்க நாள் பூரா முழிச்சிருந்து படிச்ச விஷயங்களை உங்க மூளை ஒரு பெர்மனன்ட் மெமரியா மாத்துறது நீங்க தூங்குற அந்த இரவு நேரத்துல தான். சரியான தூக்கம் இல்லைன்னா படிச்சது எதுவுமே உங்க மண்டையில நிக்காது. அதனால ஒரு மிஷின் மாதிரி படிக்கிறத விட்டுட்டு மனித தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு ஓய்வோட கூடிய ஒரு டைம் டேபிளை உருவாக்குறது தான் புத்திசாலித்தனம்.
நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ல சொல்லப்பட்டிருக்க ஒரு ஆழமான வரிய இப்போ நான் கோட் பண்ணி ஆகணும். ரொம்ப கவனமா கேளுங்க. மிஷின் மாதிரி 24 மணி நேரமும் படிச்சிட்டு இருந்தா மூளை எதையும் ஏத்துக்காது. இது எவ்வளவு பெரிய உண்மை. ரெஸ்டே இல்லாம ஓடுற ஒரு மிஷின் என்ன ஆகும்? ஓவர் ஹீட் ஆகி பழுதாகி நின்னுடும். கரெக்டா? நம்ம மூளையும் அப்படிதான். ஒரு கட்டத்துக்கு மேல டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடும். அப்படின்னா என்னன்னா, நீங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தாலும் உங்க மூளைக்குள்ள போற இன்ஃபர்மேஷன் கம்மியாகிட்டே வரும். ஒரே பக்கத்தை 5 தடவை படிச்சும் ஒண்ணுமே புரியலையா? அப்போ உங்க மிஷின் ஓவர் ஹீட் ஆகிடுச்சு. உடனே ஒரு ரீபூட் தேவைன்னு அர்த்தம். ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது படிப்புல இருந்து தப்பிக்கிற வழி கிடையாதுங்க. அது திரும்பவும் முழு எனர்ஜியோட படிக்கிறதுக்கான ஒரு ஆயுதம். இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, பிளான் பண்ண மாதிரி அன்னைக்கு நாளுக்கான டஃப்பான போர்ஷனை படிச்சு முடிச்சிட்டோம். அடுத்து என்ன? நீங்க போட்ட டைம் டேபிளை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன பரிசு, அதாவது ஒரு ரிவார்டை கொடுத்துக்குங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா இதுக்கு பின்னாடி டோபமைன் லூப் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான பிரெயின் கெமிஸ்ட்ரி வேலை செய்யுது. ஒரு கஷ்டமான டாஸ்கை முடிச்ச உடனே கிடைக்கிற அந்த பரிசு உங்க மூளையில டோபமைன் அப்படிங்கிற ஒரு ரசாயனத்தை சுரக்க வைக்கும். இது ஒரு விதமான சந்தோஷத்தையும் முழுமையான திருப்தியும் உங்களுக்கு கொடுக்கும். அப்போ என்ன ஆகும்? படிப்புங்கிற கஷ்டமான விஷயத்த சந்தோஷமான ஒரு உணர்வோட உங்க மூளை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதனால அடுத்த நாள் காலையில திரும்ப படிக்க உட்கார்றப்போ நேத்திருந்த அதே எனர்ஜியும் மோட்டிவேஷனும் தானாவே வந்துடும். அடுத்த நாள் போருக்கு உங்களை மென்டலா தயார்படுத்துற சூப்பர் ட்ரிக் இதுதான். சரிங்க, நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த அட்டவணைகள், வியூகங்கள், சைக்காலஜி ட்ரிக்ஸ் இதெல்லாம் எப்ப முழுமையா வேலை செய்யும் தெரியுமா? உங்ககிட்ட டிசிப்ளின், அதாவது ஒழுக்கம் இருக்கும்போது மட்டும்தான். சூப்பரா ஒரு பேட்டில் பிளான் போட்டுட்டோங்கிறதுக்காகவே அந்த போர்ல நாம ஜெயிச்சிட முடியாது இல்லையா? எந்த போர்க்களமா இருந்தாலும் வியூகங்களை விட அது செயல்படுத்துற வீரர்களோட ஒழுக்கம் தான் வெற்றியை தீர்மானிக்கும். மோட்டிவேஷன்ங்கிறது ஒரு சில நேரம் வரும், சில நேரம் காணாம போயிடும். அது ஒரு டெம்பரரி ஃபீலிங். ஆனா ஒழுக்கம் அப்படிங்கிறது, இன்னைக்கு எனக்கு படிக்கவே மூட் இல்ல, செம்ம சோம்பேறித்தனமா இருக்குன்னு தோணுனா கூட நீங்க போட்ட பிளானை எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம ஃபாலோ பண்றது. ஒழுக்கம் இல்லாத எந்த படிப்பும் என்னைக்கும் ஒரு பெரிய சக்சஸை தராது. அதனால ஒரு ஸ்ட்ராங்கான பிளான் போடுங்க. அது என்ன நடந்தாலும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், ஒழுக்கம் தான் வெற்றியை தரும். இப்போ உங்களுக்கான இறுதி கேள்வியும் சவாலும் இதுதான். உங்க எக்ஸாம்க்கான அந்த அல்டிமேட் பேட்டில் பிளானை நீங்க இன்னைக்கே உருவாக்க போறீங்களா? இல்லனா நாளை காலையிலயும் எந்த பாடத்தை முதல்ல படிக்கிறதுங்கிற அதே பழைய குழப்பத்திலேயே உங்க பொன்னான நேரத்தை வீணடிக்க போறீங்களா? சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. சரியா பிளான் பண்ணுங்க. சக்சஸ் உங்களுக்கு தான். ஆல் தி பெஸ்ட்.